ஜோன் போல் ஆனந்தர் அவரை அழைப்போம். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, ஐக்கியப்பட்டு, சங்கம வானொலி மூலமாக இதை கேட்டுக்கொள்கின்ற பிள்ளைகள், நித்தியத்தை கடந்து கொண்ட பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஜோன் பால் ஆனந்த். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உங்களுடைய சத்தம் இல்லை, உங்களுடைய செய்தியை ஒரு என்ன பொறுத்த மட்டும் பாஸ்டர் செய்தி அருமையான செய்தி, ஆழமான செய்தி கற்றுத்தருகிறீர்கள். ஒவ்வொரு ஊழியக்காரும் ஆழமான செய்தியை கற்றுத்தாருங்கள். இப்பொழுது செய்தியை கூட ஒப்புக்கொள்கிறேன் பாஸ்டர். எங்களுக்குரிய செய்தி உங்களிடம் இருக்கின்றது, வந்து கற்றுத்தாருங்கள். ஆமேன். ஆமென். நம்முடைய நித்திய வெளிச்ச சங்கமம் வானொலி நேயர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு ஜபத்தின் பலவித நிலைமைகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இன்றைய செய்தியை பார்க்கலாம். ஜபத்தின் பலவிதமான நிலைப்பாடுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஜபிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நம்முடைய கவனத்தில் கொண்டு வந்து ஜபிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், பலன்களை கொடுக்கும் ஜபம். ஜபிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாய் ஒரு பலன் உண்டு என்கிற ஒரு விசுவாசத்திலே நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நாம் ஜபத்தின் மூலம் பலன்களை காணாமல் வெறுமனே நம்மை ஜபிக்க வைப்பது பிசாசின் வஞ்சனைகளில் ஒன்றாகும். அதாவது ஜெபிங்க, எப்படி வேணா ஜெபிங்க, நமக்கும் ஜெபித்தது போல ஒரு ஜபத்தில் ஒரு திருப்தி. ஆனால் உண்மையிலே அந்த ஜபத்தில் பலன் இருந்ததா என்பதுதான் கேள்விக்குறி. ஆகவே ஒருவித ஜபம் என்னவென்றால், பலன்களை எதிர்பார்க்காமலே, பலன்களை காணாமலே வெறுமனே ஜபிக்க வைப்பது, இது பிசாசின் வஞ்சனையில் ஒன்றாக இருக்கிறது. சில பேர் ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜபிப்பார்கள். நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜபித்து விட்டேன் என்கிற ஒரு திருப்தி அவர்களுக்கு வேண்டுமேனால் இருக்கலாம். ஆனால் அதனுடைய பலன்களை குறித்து கவனமற்றவர்களாய் இருக்கக்கூடும். அதிலே தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஜபங்களுக்கு பலன் உண்டு என்று நம்முடைய இயேசு அப்பா சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6:6 நீயோ ஜபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இந்த உனக்கு பலனளிப்பார் என்பதை கோடிட்டு கொள்ளலாம். அப்ப ஏசப்பா சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நீ ஜபம் பண்ணால் உனக்கு பலன் உண்டு. நீ அந்தரங்கத்துல பண்ணணும், கதவை பூட்டி கொண்டு ஜபம் பண்ணு. அப்படி செய்யும் பொழுது உன்னை அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
அப்ப நம்முடைய ஜெபத்திற்கு பலன் அளிக்கிறார் என்றதை அறிந்து புரிந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இன்றைய தலைமுறையினர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் ஜெபத்தினால் உண்டாகும் பலன்களை குறித்து அறிவற்றவர்களாயிருக்கிறார்கள். நாம் பார்க்கும்போது வேதத்தை, விசுவாசம் என்பது வெறுமனே ஜெபிப்பது அல்ல, அது தேவனிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கக்கூடியதுதான் விசுவாசம் என்பது. ஆகவே தேவனிடத்திலே பலன் உண்டு, பதில் உண்டு என்ற எதிர்பார்க்குதலோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இன்றைய தலைமுறை படித்துக் கொள்ள வேண்டும். எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 41 45 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எலியா மழை வரும் என்று ஜெபித்தது மட்டுமல்லாமல் மழைக்காக அவன் எதிர்பார்த்து ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே 1 ராஜாக்கள் 18:46 பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஜெபிக்கிற வேளையிலே மழைக்காக தான் ஜெபிக்கிறார்கள். அது ஜெபிக்கிறதான வேளையிலே சொல்லுகிறார், ஆகாபை நீ போ, போஜனம் பண்ணு, பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது என்று எலியா சொல்வதை பார்க்கிறீங்க. 42ஆம் வசனம் 41 வாசித்தோம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 42ஆம் வசனத்துல ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார். அவன் போய் ஒன்றும் இல்லை என்றான். அதாவது போய் ஜெபித்து உடனே ஊழியக்காரனை அனுப்புகிறார், சமுத்திர முகமாய் போய் பாரு. அப்போ ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்றான், ஒரு அடையாளமும் இல்லை மழை வருதுக்குன்றான். ஆனாலும் எலியா விழல. சொல்றாரு, நீ இன்னும் 7 தரம் போய் பாருன்ற. என் ஜபத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு, நீ இல்லைன்னு சொல்ற. இல்ல மறுபடியும் 7 தரம் போய் பாருன்ற. 44ஆம் வசனத்துல 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 45ஆம் வசனம், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி எஸ்ரேலுக்கு போனான். 46ஆம் வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு எஸ்ரேலுக்கு வரும் மட்டும் ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவன் எதிர்பார்த்து ஜெபிக்கிற அந்த ஜபம், என் ஜபத்திற்கு பலன் உண்டு, நான் மழைக்காக ஜெபிக்கிறேன், பலன் உண்டு என்று எலியா ஜெபித்தது போல அவன் பலனை ஜெபிக்கும் பொழுதே காண்கிறான். அங்கே மழையும் வந்தது என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பலனை எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஜபம்தான் எல்லாருக்கும் அவசியமாய் இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து பதில் எதிர்பார்க்காமல் ஜெபித்தோமானால் நாம் ஜெபிக்கவில்லை,
நமக்கு நாமே பேசுகிறோம் என்ற அர்த்தம். அதாவது நான் தேவனிடத்தில் ஜெபித்தால் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். அந்த எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம ஜெபிப்போமானா பலனை குறித்து, அதனுடைய பொருள் என்ன? நாம் ஜெபிக்கவில்லை, நமக்கு நாமே ஏதோ பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஜெபம் என்பது இரு வழி தொடர்பாக இருக்கிறது. அதாவது கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்கிறார், அதற்கு மறுமொழியும் அவர் பக்கத்திலிருந்து வருகிறது. இதான் கம்யூனிகேஷன், இதுதான் ஜெபம். உதாரணமாக எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர் பொய் சொல்வதற்கு மனுபுத்திரன் அல்ல. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்னொரு பக்கத்திலிருந்தும் கர்த்தரிடத்திலிருந்தும் என்ன வருகிறது? உத்தரவு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். மறுமொழி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இதுதான் ஜெபம், இதுதான் கம்யூனிகேஷன், இதுதான் இருவழி தொடர்பு. நாமும் ஜெபிக்கிறோம், கர்த்தர் கேட்கிறார், அவரும் அங்கிருந்து பதில் தருகிறார். இதற்கு பேர் தான் கம்யூனிகேஷன், ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. தேவன் மறுமொழி கொடுப்பார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. நம் ஜெபத்திற்கு நிச்சயமாய் மறுமொழி உண்டு. ஆனால் வெவ்வேறு விதங்களிலே தேவன் நமக்கு பதில் தருவார் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்வோம்? நாம் எதிர்பார்க்கிற முறையில தான் ஆண்டவர் பதில் தரணும்னு டிமாண்ட் பண்ணுவோம். அது தவறான காரியம். கர்த்தர் அவருக்கு சித்தமான விதத்திலே, அவருடைய ஓன் மெத்தட், அவருடைய வழிகளிலே பல விதத்திலே நாம் ஜெபத்திற்கு பலன் தருவார், மறுமொழி கொடுப்பார். உதாரணமாக சில வேளைகளிலே சூழ்நிலைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அது அட்மாஸ்பியர் மூலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகளிலே மனிதர்கள் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவார், மறுமொழி கொடுக்கலாம். அது ஒரு வழியாயிருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கையின் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுவார். இன்னொரு விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள், ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுவார், மறுமொழி கொடுப்பார். வேதத்தின் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசக்கூடும். வசனத்தை ஜெபத்தோடு வாசிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்பாடுகளை கொடுத்து, புதிய அர்த்தங்களை, வியாக்கரணங்களை கொடுத்து, அதன் மூலமாகவும் தேவன் நம் ஜெபத்துக்கு பல விதத்திலே பதில் கொடுப்பார். ஆகவே நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்வார், மறுமொழி கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. தேவன் நம்மளோடு பேசும்பொழுது அவருடைய மொழியை நாம் புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஆண்டவர் பேசுவார், ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மொழியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுகிறார். அப்போ சாமுவேல் ஆண்டவருடைய மறுமொழியை, சத்தத்தை புரிந்து கொள்ளாதவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் நினைத்து கொண்டான், ஏலிதான் நம்மளை கூப்பிடுகிறான் என்று சொல்லி
ஏலினிடத்துல ஓடி போய் என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கிற. அவனால் தேவனுடைய சப்தத்தை, மொழியை புரிந்து கொள்ள முடியாத நிலை அந்த சாமுவேலுக்கு. பிறகு நாம் தொடர்ந்து 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 3 விசை ஆண்டவருடைய சத்தம் சாமுவேலுக்கு வருகிறது. அந்த 3 விசையும் அவன் என்ன நினைத்தான்? ஏலிதான் கூப்பிடுகிறார், கர்த்தர் கூப்பிட்டதாக அவன் அந்த பாஷையை புரிந்து கொள்ளாதவனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிறகு 9ஆம் வசனத்தில் தான் பார்க்கிறோம், ஏலி புரிந்து கொண்டார். அவர் அனுபவத்திலிருந்து, இன்னொரு முறை இப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்குமான்றால் நீ பேசுப்பா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லு. நீ சந்தேகப்படாதே, தேவனுடைய சத்தம் அது. தேவன் உனக்கு மறுமொழி கொடுக்கிறார். தேவன் உன்னோடு இடைபட பேச விரும்புகிறார். நீ சொல்லும் பதிலுக்கு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அதே மாதிரிதான் அந்த சாமுவேல் பிறகு கர்த்தர் இடத்தில் சொல்கிறார். கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று அவன் புரிந்து கொண்டான். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருப்பார். ஆனால் நாம் அந்த சத்தத்தை, அவருடைய மொழியை விளங்கி கொள்ளாதவளாய், புரிந்து கொள்ளாதவளாய் இருக்கும் பொழுது அந்த பலனை, மறுமொழி என்ன என்று அறியாமலே ஜெபிப்போம். ஜபத்துல பல நிலைகள் உள்ளது, டிஃபரண்ட் லெவல் என்று சொல்லலாம். அந்த பல நிலைகளுக்கு படிப்படியாக நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் ஜபத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரே நிலையிலேயே நாம் இருப்பது நல்லதல்ல. எல்கேஜி விட்டு பிறகு யூகேஜி, அப்பர் கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்று ஒவ்வொரு படியாக படிப்பிலே முன்னேறுவது போல ஜபத்திலும் நாம் படிப்படியாக வளர வேண்டும். ஆழமான அனுபவத்துக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இதற்கு நமக்கு என்ன தேவை என்றால், பரிசுத்த ஆவியானவர் உதவியில்லாத ஜபங்கள் எப்பொழுதுமே பயனற்றதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை கருத்தாக ஜெபிக்கும்படி, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும்படி, விசுவாசத்தோடு ஜெபிக்கும்படி, வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாத அந்த சூழ்நிலையில கூட அவர் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு, உதவி கொண்டு நாம் ஜெபிக்கிற ஜபங்கள் பலனுள்ளதாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாத பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே கிறிஸ்துவின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாடும் பொழுது அவரே, பரிசுத்த ஆவியானவரே நம்மை ஜபத்தின் ஆழங்களுக்குள்ளே அழைத்து சென்று தேவ சித்தத்தை நமக்கு விளக்கமாய் எடுத்து உரைக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஜெபிக்கிற ஜபம், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜபம் எப்பொழுதும் பலனுள்ளதாக, பயனுள்ளதாக இருக்கிறது. ஜபத்திலே பல லெவல் என்று சொன்னேன், பல நிலைகள் உண்டு என்று சொன்னேன். இதிலே ஒரு முதலாவது நிலை என்னவென்றால், மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தால், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் ஜபத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
இது எந்த நிலை என்றால் இதுவே ஜபத்தின் அடிப்படை நிலையாகும். இதான் ப்ரீகேஜி என்று சொல்லுகிறோமே படிப்புல, இதான் ஆரம்ப அடிப்படை. சோ ஜபத்தின் அடிப்படை நிலைமை பேசிக் லெவல் என்று சொல்வார்கள். அந்த பேசிக் லெவல் என்பது கேட்குதல், ஆண்டவரிடத்தில் கேட்குதல். இந்த நிலையில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-18 நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இங்கே நாம் விசுவாசத்தின் அடிப்படை நிலையில் இருந்துதான் ஜெபிக்கிறோம். கேட்குதல் என்பது விசுவாசத்தின் ஒரு பேசிக் லெவல் தான், இனிஷியல் ஸ்டேஜ் தான். அங்கே நாம் நின்றுவிடக் கூடாது. அந்த நிலையும் கடந்து நாம் மேலே செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இங்கே நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விசுவாசத்திலே வளர ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவத்தில் பெரும்பாலான ஜனங்கள் இந்த நிலைமையிலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அதாவது ஜபனாலே கேட்கணும்ன்ற ஒரு பேசிக் லெவல்லே அநேகருடைய ஜபங்கள் இருக்கிறது. எப்ப பாரு ஆண்டவரிடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா தவிர அதை விட மேலான ஒரு படிக்கு அவர்கள் கடந்து செல்வது இல்லை. இதிலேயே திருப்தி, ஜபனா கேட்கறது, அதோடு நின்று விடுகிறார்கள். அதை கடந்து நாம் அடுத்த லெவலுக்கு போனோம். ஜபத்துல அடுத்த லெவல் என்னவென்றால், அதே மத்தேயின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். சோ இது என்ன நிலவரம் என்றால், இது ஜபத்தினுடைய அடுத்த நிலையாகும். முதலாவது நிலை கேட்கிறது, இரண்டாவது நிலை தேடுகிறது. இது இரண்டாவது படி, உன்னதமான படி. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? மத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஜபத்துக்குள் போகும் பொழுது மற்ற தேவைகள், நாம் கேட்காத அத்தனை தேவைகளையும் தேவனே கூட்டி கொடுப்பார் என்று இந்த மேலான நிலவரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனை தேடுவதற்கு நமக்கு என்ன தேவை? அடிப்படை விசுவாசத்தையும் தாண்டி செல்ல வேண்டும். அந்த கேட்குதல் என்கிற அடிப்படை விசுவாசத்தையும் தாண்டி இதற்கு தேடுதலுக்கு அதிகமான விசுவாசம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய எல்லா பொக்கிஷங்களும் அவருடைய ரகசியங்களும் மறைந்து இருக்கிறது. அதெல்லாம் ஆழத்துல இருக்கிறது. எவ்வளவு பூமிக்கு அடியில ஆழத்துல போகிறோமோ, சமுத்திரத்தின் ஆழத்துல போறோமோ, அங்கதான் பொக்கிஷங்கள், விலை உயர்ந்த ரத்தின கற்கள் எல்லாம் காண்கிறோம். இதை நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை வாசித்தால் நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேடுவதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், உங்களுக்கு விடாமுயற்சி தேவைப்படுகிறது. நமக்கு கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ முழு இருதயத்தோட தேடணும், விடாமுயற்சியோட தேட வேண்டும். பலவந்தமாய் தேடி தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டும். நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியவர்களை கேட்கும் போது அது கொடுக்கப்பட மாட்டாது. ஆகவே தேட வேண்டிய இடத்துல தேடணும், கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும்.
இப்படி ஒவ்வொரு நிலையாக அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது ஒரு பெரிய கடலை போன்றது. ஜெபத்தில் அநேக ஆழங்கள் இருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பெரும்பாலான ஜனங்கள் கடற்கரை ஓரத்திலே நின்று விடுகிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டு அங்கே நின்று விடுகிறார்கள். ஆனால் கடலின் ஆழத்துக்குள்ள போகிறது இல்லை. கடற்கரை ஓரத்திலேயே போயிட்டு நான் கடற்கரைக்கு போயிட்டு வந்தேன், கடற்கரைக்கு போனேன்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல பிரியமானவர்களே. கடற்கரை ஓரத்தையும் கடந்து, கணுக்கால் அளவையும் கடந்து, முழங்கால் அளவையும் கடந்து, இடுப்பளவையும் கடந்து, நீச்சல் ஆழமாய் நாம் எவ்வளவுக்கு அவ்வளவு போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய பொக்கிஷங்களை நாம் ஜெபத்திலே கண்டுகொள்ளலாம். ஆகவே தேடுவதற்கு நமக்கு என்ன தேவை? ஆழமான அனுபவத்திற்கு செல்ல வேண்டும். ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் கடற்கரை ஓரத்துல காணப்படாது. அது கடற்குள்ளே ஆழத்திலே இருக்கிறது. நமக்கு தொடர்ந்து தேடக்கூடிய திறன் இருந்தால், நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றக்கூடிய விலையுயர்ந்த பொக்கிஷங்கள் எல்லாம் ஜெபத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 7:7. இந்த ஜெப நிலையை நாம் அடையும் பொழுது நம்முடைய எல்லைகளுக்கு நாமளே பாதுகாவலர்களாய் மாறிவிடுவோம். இந்த நிலையிலே நாம் நமக்காக ஜெபிக்கிறது இல்லை, மற்றவர்களுக்காக மன்றாடும் ஒரு ஜெபத்திற்கு நாம் செல்லுவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22 33 வசனங்களை வாசிக்கும் போது, சோதோம் குமாரா பட்டணத்தை அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தேவ சமூகத்தில் எட்டின பொழுது அதை நான் அக்கினியினால் சுட்டெரிப்பேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நீதிமானாய் இருந்த அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர் தனக்காக ஜெபிக்கவில்லை, மற்றவர்களுக்காய், அந்த சோதோம் குமாரா மக்களுக்காய் ஜெபிக்கிறார். அதுவும் எப்படி ஜெபிக்கிறார்? அந்த பட்டணத்தில் ஒருவேளை 50 நீதிமான் இருந்தால் நீ துன்மார்க்கனை அழிக்கும் பொழுது இவர்களும் அழித்து விடுவீரா என்று கேட்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இல்லை, நான் அழிக்க மாட்டேன், 50 நீதிமான் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை நான் காப்பேன் சொல்கிறார். ஆனாலும் அவனுக்கு சந்தேகம் வருகிறது. ஒரு 5 பேர் குறைந்தால் என்ன செய்வது? அதையும் கேட்கிறான். 45 பேர் நீதிமான் இருந்தா அப்போவாது அந்த பட்டணத்தை அழிப்பீரா? அப்போ ஆண்டவர் சொல்றார், இல்ல 45 பேர் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றார். இன்னும் அவன் குறைக்கிறான். ஒருவேளை 40 பேர் இருந்தால் என்ன செய்வீர்கள்? அதையும் அப்பவும் அழிப்பீர்களான்றார். இல்லப்பா, 40 நீதிமான் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன். இருந்தாலும் ஆபிரகாம் விடவில்லை. 30 நீதிமான் இருந்தால் நீ அழிப்பீரோ என்றார். இல்லை, 30 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன். சரி, ஒருவேளை ஜனத்துல குறைந்த நீதிமான் இருந்தால் என்ன செய்வது? 20 பேர் இருந்தால் அப்போவாது அழிப்பீரான்னு கேட்டார். இல்ல, அப்ப கூட அழிக்க மாட்டேன் என்றார். சரி, ஆபிரகாம் இன்னும் கொஞ்சம் பயம் வருகிறது. ஒருவேளை அதிலையும் குறைந்து விட்டால் அந்த பட்டணம் மக்கள்லாம் அழிந்துருவார்கள் என்று மறுபடியும் கெஞ்சுவதை பார்க்கிறீங்க. சரி, ஒரு 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை காப்பீரோன்னு கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், 10 நீதிமான் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன். ஆகவே இந்த ஜெபம் தனக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கிறதல்ல, மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிற மன்றாட்டின் ஜெபமாய் இருக்கிறது. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். நான் என்கிற சுயநலத்திற்கு மறிக்காமல் இந்த நிலையிலே நாம் செயல்பட முடியாது. நம் சுயத்துக்கு எல்லாமே நமக்கு என்று ஜபிக்காம நாம் சுயத்துக்கு மறித்த பிறகுதான் மற்றவர்களுக்காக பாரத்தோடு நம்மால் ஜெபிக்க முடியும். நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய எல்லைக்கு நாமளே இந்த இப்படிப்பட்ட தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற ஜெபத்தின் மூலமாய் பாதுகாவலர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். நாம் இந்த நிலையில் உன்னதமான ஆவிக்குரிய ஸ்தானத்தில்
செயல்படுகிறோம். தட்டுங்கள் என்று தேவன் சொல்லும் பொழுது அது ஒரு முறை தட்டுதல் அல்ல, அது திறக்கும் வரை தட்டி கொண்டே இருக்க வேண்டும் அந்த கதவை. அதுதான் அதனுடைய பொருள். இந்த நிலையிலே நாம் பார்க்கிறோம் எலிசா எலியாவின் காரியங்கள். இது அப்படியாகத்தான் எலியாவின் மேல் இருந்த சால்வையை எலிசா பெற்று கொண்டதாக வேதத்திலே பார்க்கிறீங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? அவன் எலியா கடைசி காலத்திலே 2 ராஜாக்கள் 2:1 கீழ்காலிலிருந்து புறப்படுகிறான். அப்போ எலிசாவும் பின்தொடர்கிறான். பிறகு அங்கிருந்து பெத்தேலுக்கு போகிறான். அங்கேயும் எலிசா பின்தொடர்கிறான். அங்கிருந்து யோர்தானுக்கு போகிறான். அங்கேயும் எலிசா பின்தொடர்ந்து கொண்டே போகிறான். பிறகு தொடர்ந்து 6-9 வசனங்களை வாசிக்கும் போது எலியா இவன் தொடர்ந்து நம்ம பின்னாலேயே வருகிறானே, அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்போம் என்று, ஏன்பா என் பின்னாலே வருகிற? தீர்க்கதரிசி புத்திரர்கள் எல்லாம் உன் எஜமானனை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த சாக போகிற மனுஷனை ஏன் பின்பற்றுறேன்னு கேட்கும் போது, நீ சும்மா இரும், நான் காரணத்தோடு தான் போகிறேன்னு சொல்லி அவன் போகிறான். அப்படி தொடர்ந்து வந்ததான வேலையில் எலியா கேட்கிறார், என் பின்னாலே வரியே, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்கிறார். அப்பதான் சொல்றார், உம்மிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொன்னான். நீ அரிதான காரியம் கேட்ட, ஆனாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னையே பார்த்தால் கிடைக்கும் என்று சொன்னார். அதே போல் இடைவிடாமல் ஒவ்வொரு அசைவையும் எலியாவின் அசைவை நோக்கி கொண்டே இருக்கும் பொழுது, வானத்துக்கு நேராய் சுழல் காற்றிலே எலியா எடுக்கும் பொழுது அவனுடைய சால்வை எலிசா மேல் வந்து விழுந்தது. அவன் அந்த ரெட்டிப்பான வரத்தை பெற்றான். எலியா செய்த அற்புதத்தை விட 2 மடங்கு அதிகமான அற்புதங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஜபத்திலே நாம் ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை நம்மால் உண்டாக்க முடியும். என்னதான் நாம் ஒரு இருண்ட ஸ்தலத்துக்கு போனாலும், என்னதான் ஒரு பயங்கரமான ஸ்தலத்துக்குள்ள போனாலும் கூட, நாம் ஜபித்து கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிறைந்து அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை நாம உண்டாக்குவோம். ஆகவே இது ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷன் என்று ஜபம் இல்லை. இது நாம் போகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை, சமூகத்தை சுமந்து செல்லுவர்களாய் இருக்கிறோம். இப்படியாப்பட்ட ஜபத்துல என்ன நடக்கிறது என்றால், அங்கே ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் சூழலை நாம் உண்டாக்குறபடினால் நம்முடைய கவனம் சிதறாமல் நாம் பார்த்து கொள்வோம். இங்கே பிசாசு நம்முடைய கவனத்தை சிதைப்பதற்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் அவன் நம்மளை சிதைக்க முடியாது. ஏன் என்றால், ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஜபத்திலே நாம் முற்றிலும் நம்மை சூழ்ந்து தெய்வீக சமூகம் பிரசன்னத்தை அங்கே இறக்கி விடுகிறோம். அதை நாம் பார்க்கிறோம். நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை சுமந்து செல்வர்களாய் மாறுவோம். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு தெய்வீக சூழலை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 4:1 அவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்றாரு. ஆனாலும் பிசாசினால் சோதிக்கப்பட போகும்போது கூட அங்கேயும் அவர் தேவ அந்த சூழலை, அட்மாஸ்பியர், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்ல அவர் இருந்ததை பார்க்கிறோம். லூகாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 52 55 வாசிக்கும் பொழுது ஒரு ஜப ஆலய தலைவனுடைய குமாரத்தி மரித்து போகிறாள். அப்போ லூகா 8:54 இயேசு கையை பிடித்து அந்த பிள்ளையை எழுந்திரு என்று சொல்லி உயிரோடு எழுப்பினார். இதற்கு முன்பாக ஒரு துக்க வீடாய் இருந்தது. எல்லாரும் அழுது கொண்டிருந்த ஒரு இடம், ஒரு துக்கிக்கிற அந்த ஒரு இடத்துல அங்க இயேசு அப்பா போன உடனே அங்கே அந்த சூழலை கொண்டு போகிறார். ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை கொண்டு போகிறார். உயிர்த்தெழுதல் ஆவியை கொண்டு போகிறார். மரித்த வீட்டிலே ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கிறது. இப்போது அந்த மகிழ்ச்சி, அவருடைய துக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் மிகவும் ஆழமான ஒரு அனுபவமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்மளை ஜபத்திலே மிக ஆழமான அனுபவம் கொண்டு செல்ல உதவி செய்வாராக.
கடைசியாக ஒரே ஒரு காரியம், நாம் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 21 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது நாம் ஆவியோடும் ஜெபம் பண்ணணும், கருத்தோடும் ஜெபம் பண்ணணும். எவ்வளவுக்கோடு அந்நிய பாஷைகளை பேசி நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கோடு நம்முடைய ஜெபம் ஆழமா இருக்கும். 1 கொரிந்தியர் 14:2-4 வாசிக்கும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய கையிலே அந்நிய பாஷை என்ற ஆயுதத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது அது மிக மிகவும் அற்புதங்கள், அதிசயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. மூல பாஷையில அந்நிய பாஷைக்கு அக்கினி பாஷை என்று பெயர். அந்த அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே வரும்பொழுது கர்த்தருக்கு என்று பெரிய காரியங்களை செய்கிறாய் தேவன் நம்மை மாற்றுவார், நம் மூலமாய் எழுப்புதலை கொண்டு வருவார். பூமி எங்கும் அவருடைய அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி பற்றி எரிகிற ஒரு ஜபமாய் இருக்கும். வானத்திலிருந்து எலியா எப்படி அக்கினி இறக்கினது போல நாம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தருடைய அக்கினி அந்த இடத்தை ஆட்கொள்ளும். பிரம்மாண்டமான காரியங்களை எதிர்பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த ஆழமான பல நிலைப்பாடுகள் உள்ள இந்த ஜபத்திற்கு நேராய் வழி நடத்த கிருபை தருவாராக. உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.